அவ மனசுல இருக்கிற தைரியத்தை இன்னும் 24 மணி நேரத்துல மொத்தமா உடைச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ எந்த சந்தோஷமும் படவே முடியாது. அது உங்களால முடியாது. முடிச்சு காட்டுறேன். பார்க்கலாம். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா? என்ன 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 ஸ்வேதா? பின்ன அவ வந்து காசு கையில காமிச்சு அது இதுன்னு வாய் கிழிய பேசுவா. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் என்ன சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? என் எதிரில வந்து சவால் விட்டு பேசுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சுல. இனிமே நான் சும்மா விடக்கூடாது. ஜனனி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா. என்கிட்ட வந்து இந்த பணத்தை கொடுத்து அவளே இந்த விஷயத்துக்கு அச்சாரம் போட்டுட்டா. அவ கையில கொடுத்த இதே பணத்தை வச்சு அவளுக்கு நான் ரிவிட் அடிச்சு காமிக்கிறேன். சொன்ன கேளு ஸ்வேதா, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச கையோட எந்த முடிவும் எடுக்காத. எதுவா இருந்தாலும் குருஜி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணு. ஏய், சீ, ஆள் ஆளுக்கு என்ன அவமானப்படுத்துவாங்க. யோசிச்சு பண்ணு, அட்வைஸ் கேட்டு பண்ணுன்னு நீயும் என் கூட இருந்து அட்வைஸ் பண்றியா? நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வீட்ல போய் ஒண்டி வாழ போற இவளுக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா, இந்த வீட்ல முத்தரச மாமாவோட மனைவியா முழு உரிமையோட ராணி மாதிரி வாழ போற எனக்கு எத்தனை திமிரு இருக்கணும். நாளைக்கு காலையில விடியும் போது நான் சொன்னதை பண்ணி காமிச்சே தீருவேன். ஜனனி அதை பார்க்கணும், பார்க்க வைப்பேன். மிஸ்டர் மாப்பிளை. என்ன மாப்பிள தம்பி மூணு உட்காந்துருக்கீங்க? எவ்வளோ பிரச்சனை தாண்டி இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் நைட் லெவலுக்கு வந்திருக்கீங்க. இந்த நேரத்தை ரொமான்டிக்கா இருக்கணும்ல. இன்னும் அந்த நடந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியிலே வர முடியலன்னு. நாங்க வெளியில வரவழைச்சு கட்டுட்டுமா? கார்த்தி, வாயை கட்டாதட. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. காதை காட்டு. சூப்பர்ண்ணா. மிஸ்டர் மாப்பிளை, இப்ப போறானே கார்த்தி, அது கார்த்தி இல்ல, ஜனனி. அப்பனா வேற யாரு? நீங்க. ஜனனி, இந்தாங்க பால். ஐயோ ஜனனி, இப்ப எதுக்கு காலில் விழுந்துட்டு? போங்க, நான் உங்க கால்ல எல்லாம் விழுவனா? இவ்வளோ ஆசை வேற இருக்கா? செல்போன் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்தேன். அதுக்குள்ள தப்பு கணக்கு போட்டீங்க. போங்க. என்னண்ணே எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? சொன்னா சேர்ந்து சிரிப்பேன்ல. அது கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ கார்த்தி மட்டும் கல்யாணம் ஆனவனா? கல்யாணம் ஆகாத ஆம்பளைக்கு சொல்லலாம், ஆனா பொண்ணுங்களுக்கு சொல்ல முடியாது. இது எப்படி இருக்கு? என்னது ஜனனி ஜெட் வேகத்துல வரா? மாமா என்ன சும்மா புயல் மாதிரி வர? என்னாச்சு? பயங்கர கடுப்பா இருக்கேனே. இதோ பாரு, இப்போதான் ஆளுக்கு கடுப்பா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு சொன்னாருங்கிறதுக்காக தான் ஒரு மூடு மாத்தி சிரிக்க வச்சோம். இப்ப நீயுமா? அதனால பரவாயில்ல, உன்னையும் சிரிக்க வச்சிடலாம். கார்த்திக் நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு திமிரு இருந்தா அந்த ஸ்வேதா என்கிட்ட அப்படி பேசுவா? அப்படி என்ன பேசினா? அவ என்கிட்ட, நான் இங்க வந்து 24 மாசம் கூட ஆகல. ஆனா முத்தரச மாமா என்ன அவரோட மனைவியா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு.
அந்த நினைப்ப அவ மனசுல விதைச்சு விட்டதே கூட இருக்கிற நீங்களாம் தான். அவ மனசுல இருக்கிற தைரியத்தை இன்னும் 24 மணி நேரத்துல மொத்தமா உடைச்சு காட்டுறேன். அண்ணி, அவ எவ்வளவு திமிரா பேசினா பாத்தீங்களா? நீங்க தைரியமா இருந்தாதான் அவளோட திமிரையும் கொட்டத்தையும் அடக்க முடியும். இதை பாரு, அவளுக்கு ஒரு வேலையே கிடையாது. இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பா. நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. அவ சொல்ற மாதிரி எதுவும் ஆகாது. வெண்ணிலாவை அவளால் எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? வெண்ணிலா மனசுல முத்தரசன் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கா. அதனால நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஃப்ரீயா விட. இல்லண்ணே, அண்ணியோட தைரியத்தை அவ 24 மணி நேரத்துல உடைக்கிறேன்னு சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதை பாரு, இது எல்லாம் ஒரு பிரச்சனையா நினைச்சுக்காத. இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். இனிமே உங்க 2 பேத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்கணும், வீட்டு வரவு செலவுலாம் பார்க்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், இன்னும் என்னென்ன வேலை இருக்கு. இனிமே உங்க ஃபேமிலியில எப்படி ஹாப்பியா நடத்துறது பாருங்க. ஜாலியா இருங்க. இந்த ஜிஜிபி பிரச்சனையில நான் பாத்துக்கிறேன், போதுமா? குழந்தை என்னது வைக்கப்பட்டுட்டாங்க. இப்படியே எங்கேயே வைக்கப்பட்டு நிக்க போறீங்களா? போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. அப்ப ஜனனி இன்னும் வரலையா? கனவுலதான் ஆடணுமோ? Hi Gautam. Hey, சொல்றா. Congratulations. Happy married life. Thank you, thank you so much.
என்னாச்சு ஜனனி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம். ஏய், எதையோ மறைக்கிற. என்ன விஷயம் சொல்லு. நான் அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஜனனி, இன்னும் நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்க எதுக்காக நீ முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? சும்மாவா முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கேன்? வெண்ணிலா அண்ணிய நினைச்சுதான் இப்படி இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுனே புரியல கௌதம். என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு? நீ அதுக்காக நம்ம வாழ்க்கையை தொடங்குற முதல் நாள் இப்ப போய் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? வெண்ணிலா அண்ணி நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. எத்தனை விஷயங்கள்ல எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் மறந்துட்டு நம்ம முதல் இரவு கொண்டாடுறது எனக்கு என்னமோ சரியா படல கௌதம். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஜனனி. இது வேற, அது வேற. தயவு செஞ்சு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எது வேற எது வேற? எனக்கு அதெல்லாம் புரியுது. நீங்க இவ்ளோ சுயநலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஏன் கௌதம் இப்படி இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னு ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இப்ப அதுக்கு என்னதான் பண்ணணுங்கிற? வெண்ணிலா நீ சந்தோஷமா இல்லல, அதனால நம்ம சந்தோஷத்தை தள்ளி போடலான்னு சொல்றேன். சரி, உனக்கு வெண்ணிலா நீ தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கோங்க, போங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டது. இந்நேரத்துக்கு இந்த ஆட்டுவாள் மீசக்காரன் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான்? சொல்லுங்க மாப்பிள்ள தம்பி. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் நைட். அதை மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டீங்களா? வீட்டில் தானே இருக்கீங்க? அண்ணா, நான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள தானே இருக்கேன். ரூம்குள்ள ஜனனியும் இருக்கா. ஆனா அவ ரொம்ப வருத்தமாவும் கோபமாவும் இருக்கா. அவளுக்கு மனசுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஏன், என்னாச்சு? எல்லாம் வெண்ணிலாக்குவ நினைச்சுதான். அவங்க இவ்வளவு சோகமா இருக்கும்போது நாம முதலிரவு கொண்டாடுறதான்னு ரொம்ப வருத்தப்படுறா. மாப்பிள்ள தம்பி, வெண்ணிலா சோகமா இருக்கிறதுக்கும் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணா, ஒரு நிமிஷம் போனை வெண்ணிலா கிட்ட கொடுக்குறீங்களா? வெண்ணிலா கிட்டியா? இந்நேரத்துக்கு நான் என்னன்னு சொல்லி கொடுக்குறது? அண்ணா கொடுங்கண்ணே, நீங்களும் சேர்ந்து என்ன படுத்தாதீங்கண்ணே. மாப்பிள்ள தம்பி, நீங்க தான் இப்ப படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. இந்தா மாப்பிள்ள தம்பி கிட்ட பேசணுமாமா. இந்த நேரத்துல என்ன பேச போறாரு? என்னன்னு தெரியல, பேசு. சொல்லுங்க கௌதம். அக்கா, நீங்க மனசு சந்தோஷமா இல்லாததால ஜனனிங்க ரொம்ப சோகமா இருக்கா. நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அவ முதலிரவை பத்தி யோசிப்பாளா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணக்கா. ஐயோ, ஒரு நிமிஷம் ஜனனி கிட்ட போன கொடுங்க. இந்த வெண்ணிலாக்கா தான் லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ. என்ன ஜனனி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நான் சந்தோஷமா தான் இருக்கேன், சரியா? புரியுது. நீ எந்த வருத்தமும் படக்கூடாது. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், புரியுதா? சரிங்க அண்ணி. அக்கா, இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இவ ஒத்துக்க மாட்டா. இவ முகத்துல சிரிப்பே இல்ல இந்த நிமிஷம் வரைக்கும்க்கா. இங்க பாரு ஜனனி, நீ எந்த வருத்தமும் படக்கூடாது. எனக்கு எத்தனை சோகம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்து சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கையை எனக்காக மட்டும் இல்ல, வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. தயவு செஞ்சு சந்தோஷமா இரு ஜனனி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக இதை பண்ண மாட்டியா? நான் நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கேன், புரியுதா? சரிங்க அண்ணி, எனக்கு புரியுது.
கௌதம், உங்க மனசு என் மனசு ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு சம்மதிப்பீங்களா? சொல்லு ஜனனி. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். வெண்ணிலா அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம முதல் இரவை தள்ளி வச்சிடல கௌதம். ஒத்துக்கோங்க கௌதம், ப்ளீஸ், எனக்காக. சரி ஜனனி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? நீ அவங்கள நேசிக்கிற அளவுக்கு எனக்கும் வெண்ணிலாக்கா மனசுக்கு நெருக்கமானவங்க தான். அவங்க சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷமும். கண்டிப்பா நம்ம தள்ளி வச்சிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் கௌதம். சாமி, ஜனனியோட வாழ்க்கை இந்த வீட்ல நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. அவ சீரும் சிறப்புமா நல்ல விதமா இருக்கணும். அச்சச்சோ, என்ன இது கடவுளே! ஏன் இப்படி அபசகுணமா நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சாமி, ஏன் இப்படி திரும்ப திரும்ப கற்பூரம் அணையுதுன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் நீதான் பாத்துக்கணும். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அம்மா, ஏன் சாமி ரூம்ல கற்பூர தட்டு கீழே விழணும்? ஏன் திரும்ப திரும்ப கற்பூரம் அணைஞ்சு போகணும்? என்ன இது? காலையில இருந்தே நடக்கிறது எல்லாம் அபசகுணமாவே இருக்கு. ஏதாவது தப்பு நடக்க போகுதான்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவா! என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு.